வாங்க சின்னதாக ஒரு கன்னியாகுமரி ஒரு ட்ரிப்பு போகலாம். நான் இப்போ நிற்கிறது வந்து ஹைவேல வந்து சுசீந்திரத்துக்கு அடுத்து கொஞ்சம் தள்ளி நிற்கேன். செம்ம வைபு. இதில் வந்து நிறைய மரஞ்செடிகள்லாம் நட்டுருக்காங்க. சூப்பராக ஓய்வு எடுத்துக்கலாம். நம்ம கன்னியாகுமரி வந்துட்டோம். இது வந்து மேலே இருந்து நம்ம டாப் வியூ ஃபுல்லாகவே எல்லாமே டாப் வியூ தான். வெள்ளம் இருக்குது. செம்மையாக ஃபுல்லாகவே வலை போட்டுருக்காங்க. செம்ம சூப்பராக என்ன ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு பாருங்களா. ஒரு சின்ன மோட்ரு போட்டு தான் அதில் எப்படியெல்லாம் நச்சுன்னு தூக்கி போட்டு இப்போ வலை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப அப்படியே வலையை போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பாறைக்கு மேலே சிப்பி சங்கு நிறைய இருக்குது. ட்ரோன் ஷாட் மாதிரி எடுத்திருப்பேன் ஒரு ஷாட்டு. இது வந்து இதுக்கு மேலே இன்னும் போகும்போது செம்ம வியூவாக இருக்கும். ஆனால் ட்ரோனு மட்டும் இருந்தேன்னா இன்னும் பக்காவாக யாருமே எடுக்காத அளவுக்கு நல்லா நேச்சுரலாக எடுத்திருப்பேன். இது வந்து எனக்கு ட்ரோன் ஷாட் கிடையாது. அந்த நம்ம வந்து மேலே பார்ப்போம்ல, அது வந்து வியூ அந்த இதில் ரவுண்டுக்கு மேலே இருந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ இது. இப்படி தான் லாங் ஷாட்டில் நச்சுன்னு எடுக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். பெட்டராக நான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி. கன்னியாகுமரி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு போனேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஃபுல்லாக வால்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லவ் டெலிகாஸ்ட் தான். எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பேரை மாறி எழுதியிருப்பாங்க. பாருங்கள், அந்த வியூவை வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எடுத்தோன்னா எவ்வளோ அழகாக இருந்தது. நச்சுன்னு இருக்கு. எத்தனை பில்டிங் ஹைட்டுக்கு மேலே இருக்குன்னு பாருங்கள். நைஸ் பிக்சர், நைஸ் வியூ. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் செல்ஃபி வீடியோ எடுத்து பார்த்தேன். சும்மா வெயில் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்துருங்க, நான் கன்னியாகுமரிக்கு வாங்க, காலமெல்லாம் மறக்காமல் போங்க. செம்ம சூடு. அதுலேயும் அந்த மங்கி கேப் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் மொட்டை அடிச்சிருந்தேன். நான் அந்த மங்கி கேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா சுவரையும் காட்டித்தரேன் உங்களுக்கு. ஒவ்வொரு சுவராக காட்டித்தரேன் பாருங்கள். இதில் லவ்வர்ஸ் பேர் தான். லவ்வர்ஸு, ஃப்ரெண்டு, யாரெல்லாமோ போட்டிருக்காங்க. என்னெல்லாமோ பேர் இருக்குது. பாஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக நிறைய இருக்குது. கொஞ்சம் இருமல் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த காற்றெல்லாம் பட்டு மதுரையிலேருந்தெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 பேருக்கு பேர் கட்டும். அப்படி வரிசை எழுதலாம். என்ன ரஜினி அன்சி பாருங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள பேர் எல்லாம் எழுதுகிறேன். கிருபா திருவிழா ஸ்டாச்சுக்கு போக முடியலாம். போட்டிங் விட்டுருந்தாங்க. என்கிட்ட காசு இல்லை. இனி அடுத்த தடவை காசு உள்ள போகும்போது சேர்ந்து போகிறேன். நைஸ் பாயிண்ட்டு. கவர்மெண்ட் உருப்படியாக பண்ணதில் ஒரே விஷயம், இந்த திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்குங்க. பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கன்னியாகுமரி போகாதவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் பண்ணுங்கள். see you. அதர் வீடியோ பார்ப்போம். பாய்.